ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் வீடியோஸில் இது 4th வீடியோ சீரிஸ். ஓகேவா? இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியூர் அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோ 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பியூர் அண்டர்ரைட்டிங்கில் ஒரு டைப்பான கம்ப்ளீட் அண்டர்ரைட்டிங்கில் பார்த்துருந்தோம். இப்போ பியூர் அண்டர்ரைட்டிங்லேயும் அந்த சேம் கம்ப்ளீட் அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் அட்வான்ஸான சம்மு. இதில் அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் ரெண்டுமே இருக்குது. வாங்க ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. அதே டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டர்ரைட்டிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு டஃப்பான ஒரு கான்செப்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க சம் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அண்டர்ரைட்டிங் இதில் இருக்குது. ஆனால் சிங்கிள் அண்டர்ரைட்டர் போன சம் பார்த்த மாதிரியே தான். அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ப்ராப்ளம் 1 அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சிங்கிள் அண்டர்ரைட்டர்ஸ் தான். சம்மை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்யூஷனை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ முதல்ல சம்மை பார்த்தலாம். எக்ஸலன் லிமிடெட் issued 4,000 equity shares of rupees 100 each and 4,000 8% debentures of rupees 100 each. ஓகேவா? ஈக்விட்டி ஷேர்ஸும் 4,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 8% டிபெஞ்சர்ஸும் 4,000 இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த 8% டிபெஞ்சர்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. டிபெஞ்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு கம்பெனி வந்து இயர் எண்டில் கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கேல்குலேஷன் எதுவுமே வராது. இப்போ தான் இஷ்யூ பண்ணுறாங்க. பப்ளிக் வாங்கலைன்னா அண்டர்ரைட்டர்ஸ் வாங்க போகிறாங்க. அவ்வளோதான். அது சம்மந்தப்பட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா, the debentures were issued at a discount of 6%. டிபெஞ்சர் மட்டும் 6% டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எதுவும் சொல்லாதப்போ அது பார் வேல்யூன்னு ஆட்டோமேட்டிக்காக அஷ்யூம் ஆகிடுது. த ஹோல் ஆஃப் த இஷ்யூ வாஸ் அண்டர்ரைட்டன் பை தாம்சன் அண்ட் கோ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அண்டர்ரைட்டிங்கோட இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. த டோட்டல் ஹோல் ஆஃப் த இஷ்யூ என்ன இஷ்யூ? ஷேர்ஸ் இஷ்யூ அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ ரெண்டு இஷ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் அண்ட் கம்பெனி அப்படிங்கிறவங்க தான் அண்டர்ரைட்டிங் கொடுத்துறாங்க. ஸோ அந்த கம்பெனி ஒன்று தான் அண்டர்ரைட்டிங் கொடுக்கறனால தான் இது கம்ஸ் அண்டர் சிங்கிள் அண்டர்ரைட்டர்னு நம்ம சொல்கிறோம். எந்த அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்கன்னா கமிஷன் தான். எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் பார்க்கலாம். ஃபார் ஏ கமிஷன் ஆஃப் 2.5% ஆன் த இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் 2.5% ஆன இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ரெண்டுமே 2.5% தான். அதாவது 2.5% தான். அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா செபினுடைய கைட்லைன்ஸ் படி இந்த பர்சன்டேஜ் தான் வந்து மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேபடி ஓகே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. த பப்ளிக் அப்ளைட் ஃபார் 3,600 ஷேர்ஸ் அண்ட் 3,200 ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ கம்பெனி 4,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் 4,000 டிபெஞ்சர்ஸ் அண்டர்ரைட்டிங் கொடுத்துட்டாங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 3,600 ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. டிபெஞ்சர்ஸ் வந்து 3,200 டிபெஞ்சர்ஸுக்கு தான் பப்ளிக் கேட்டிருந்தாங்க. அதை அவங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அப்போ பப்ளிக் வாங்காத 4,000 ஷேர்ஸும் டிபெஞ்சரில் ஒரு 8,000 டிபெஞ்சர்ஸும் வந்து டெஃபினட்டாக தாம்சன் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அவங்க பணத்தை கொடுத்தாகணும். பணம் கொடுத்து ஷேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். கமிஷனுங்கிறது செப்பரேட். எவ்வளோ ஷேர்ஸ் டோட்டல் ஷேர்ஸுக்கும் அண்டர்ரைட்டிங் கொடுத்துருக்காங்களோ, எவ்வளோ டோட்டல் டிபெஞ்சர்ஸுக்கும் அண்டர்ரைட்டிங் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அதுக்கு கமிஷன் கிடைச்சிரும். 2.5% நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஒர்க் இப்போ இம்மீடியட்லி பெய்ட் ஆஃப். இதுக்குண்டான கொடுத்தல் வாங்கலாம் பெய்டெல்லாம் கொடுக்கறது எல்லாமே முடிஞ்சிச்சு. அண்டர்ரைட்டர் ஃபுல்ஃபில் தேர் ஆப்ளிகேஷன்ஸ். ஓகே, பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஷேர்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ண டிபெஞ்சர்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அவன் கமிட்மெண்ட்டை வந்து அவன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு என்ட்ரியை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூ பர்ச்சேஸ் பண்ண ஷேர்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் என்ட்ரி பேங்க் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுனால பேங்க் அக்கௌண்ட் அட்டாட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ணுறது 3,600 ஷேர்ஸு 100 rupees ஈச் அப்படின்னா 3,60,000 rupees டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போட்டாச்சு. பீயிங் ஷேர்ஸ் இஷ்யூ டு த பப்ளிக். ஓகேவா? ஒர்க்கிங்ஸு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ 400 ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை பப்ளிக் இல்லையா? 3,600 பர்ச்சேஸ் பண்ணதுனால 400 ஷேர்ஸ் டு பி பர்ச்சேஸ் பை தி தாம்சன் அண்ட் கோ. அவனுக்கு ஷேர் இஷ்யூ பண்ணுறோம். அப்போ தாம்சன் அண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர் ஆகிடுறாங்க. ஸோ தாம்சன் அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நம்ம கிரெடிட் பண்ணிடுறோம். அந்த ஷேர்ஸ் கண்டிப்பாக வந்து தாம்சன் பர்ச்சேஸ் பண்ணி அதனால தான் டெபிட் பண்ணுறோம். ஸோ 400 into 100ங்கிறனால 40,000 போட்டோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் என்ட்ரியில் பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ண ஷேர்ஸ் அதுக்கு பணம் வாங்கிட்டோம், ஷேர் இஷ்யூ பண்ணியாச்சு. செகண்டில் தாம்சன் வாங்கணும். ஏன்னா அவனோட கமிஷன் டீலிங் எல்லாம் இருக்கிறனால உடனே பணம் வாங்குறது கிடையாது. தாம்சன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பணம் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ கம்பெனி பொறுத்த வரைக்கும் 4,000 ஷேர்ஸும் இஷ்யூ பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிபெஞ்சருக்கு வருவோம். டிபெஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3,200 டிபெஞ்சர்ஸ் தான் பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் வந்து 3,20,000
நான் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் பண்ணுறோம், அது நான் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஏன்னா டிஸ்கவுண்ட்டில் வேறு பண்ணுறதுனால. அப்புறம் டிஸ்கவுண்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு 8% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறது வந்து 4,000 டிபெஞ்சர்ஸு இஷ்யூ பண்ணுறாங்க. நான் பப்ளிக் வாங்குறது எவ்வளவு 3,200 டிபெஞ்சர்ஸ் தான். அதனால் 3,200 இன்ட்டு 100 ருபீஸ் பார்த்தீங்கன்னா 3,20,000 ருபீஸ் டோட்டலாக டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கிரெடிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்ம டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டில் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறப்ப கம்பெனிக்கு லாஸ். எப்படி ஷேர் வந்து டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணுறப்ப கம்பெனிக்கு லாஸோ அதே மாதிரி தான் அதில் ஷேர் டிஸ்கவுண்ட்னு போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு யூனிட்டில், ஃபஸ்ட்டு சாப்டர் இஷ்யூ ஷேர்ஸில். இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ், அதாவது டிபெஞ்சர் டிஸ்கவுண்ட் ஆன் டிபெஞ்சர்ஸுங்கிறது வந்து நமக்கு கம்பெனிக்கு லாஸ். எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்து 6% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்கறனால 100 ருபீஸில் 6% போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 94 ருபீஸ் தான் பர் ஷேர். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருது? ஸோ 3,600 டோட்டல் அமௌண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து டிஸ்கவுண்ட் போக 3,20,000 தான் வந்து பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ணுறோம், டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். அதில் 6% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 19,200 வந்து டிஸ்கவுண்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் டெபிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அல்லது இப்படி நம்ம இப்போ நீங்கள் போட்டுக்கலாம். 3,200 இன்ட்டு 94 போட்டிங்கனாலும் 19,200 வந்துடும். இப்போ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3,20,000 19,200 டிஸ்கவுண்ட் போக ரிமைனிங் மட்டும் தான் கட்டுவோம். ஓகேவா? டிபெஞ்சர் அக்கௌண்ட்டுக்கு 3,20,000 போயிடும். பப்ளிக் வந்து டிபெஞ்சர் பர்ச்சேஸ் பண்ணனால உங்களுக்கு கெயின் தான் 19,200, உங்களுக்கு ப்ராஃபிட், கம்பெனிக்கு தான் லாஸ். ஓகேவா? ஸோ இப்போ 3,80,800 வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் டெபிட் பண்ணிட்டோம். பீயிங் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ டு த பப்ளிக். ஓகே, இப்போ பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ணாத 800 டிபெஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் அண்ட் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக தாம்சன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு 8% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் வரணும். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிபெஞ்சருக்கு உண்டான டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணதுனால அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் நாம் வந்து டெபிட் பண்ணிக்கலாம், கம்பெனிக்கு லாஸ் தான். அதனால் 8% டிபெஞ்சர்ஸ் முதல்ல கிரெடிட்டில் எவ்வளோ பண்ணணும்னா 800 டிபெஞ்சர்ஸ் தான் வந்து தாம்சன் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ 800 இன்ட்டு 100 பார்த்தீங்கன்னா 80,000 கிரெடிட் பண்ணிட்டோம். இப்போ டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 6% வந்து 4,800 நீங்கள் போட்டுக்கலாம் டெபிட்டில், டிஸ்கவுண்ட் ஆன் டிபெஞ்சர்ஸில். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 800 இன்ட்டு 94 ருபீஸ்னு போட்டிங்கனாலும் 4,800 ருபீஸ் வந்துடும். அதை போட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணி தாம்சன் அண்ட் கம்பெனியில் வந்து 75,200 வந்து அமௌண்ட் வந்து தாம்சன் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணதுனால தாம்சன் கம்பெனியை நம்ம டெபிட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் 2 என்ட்ரியில் ஷேர் டீலிங் முடிஞ்சது. 2வது என்ட்ரியில் டிபெஞ்சர்ஸ் டீலிங் முடிஞ்சது. அதாவது பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ணது, அப்புறம் தாம்சன் அண்ட் கம்பெனி அண்டர்ரைட்டராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ரைட்டிங் கமிஷனுக்கு வந்து ஒரு என்ட்ரியும், கமிஷன் வந்து எக்ஸ்பென்ஸ் கம்பெனிக்கு அதுக்கு ஒரு என்ட்ரியும், தாம்சன் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டுக்காக ஒரு என்ட்ரியும் நம்ம போனோம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது நம்ம காமிக்கிறோம். அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸுக்கும் அண்டர்ரைட்டிங் கமிஷன் ஆன் ஷேர்ஸும் ஒரு என்ட்ரி இருக்குது, ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது கம்பெனிக்கு. அண்டர்ரைட்டிங் கமிஷன் ஆன் டிபெஞ்சர்ஸும் ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுனால ரெண்டையுமே நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம். அண்டர்ரைட்டிங் கமிஷன் ஆன் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், அண்டர்ரைட்டிங் கமிஷன் ஆன் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு தாம்சன் அண்ட் கம்பெனி. ஏன்னா கமிஷன் இஸ் பேயபிள் டு த தாம்சன், அதனால் அவனை கிரெடிட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கமிஷனு, இவன் வந்து 4,000 ஷேர்ஸுக்கும் அண்டர்ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேர் 100 ருபீஸ்னால் 4 lakhs ஆகும். 4 lakhஸில் 2.5%னா 10,000 டெபிட்டில் பண்ணிட்டோம் ஷேருக்கு. அதே மாதிரி டிபெஞ்சருக்கும் பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ணது 3,200 தான். ஆனால் இவன் அண்டர்ரைட்டிங் 4,000 கொடுத்ததுனால கம்பெனி வந்து டெஃபினட்டாக 4,000 டிபெஞ்சர்ஸ்க்கு உண்டான அண்டர்ரைட்டிங் கமிஷன் கொடுத்தே ஆகணும். அப்போ 4,000 × 100 பார்த்தீங்கன்னா 4 lakhs தான் ஆக்சுவலாக. ஆனால் வந்து கமிஷன் நம்ம டிஸ்கவுண்டில் இஷ்யூ பண்ணதுனால இஷ்யூ ப்ரைஸுக்கு தான் கொடுக்கணும். ஏற்கனவே நான் தியரியில் சொல்லியிருக்கேன். கமிஷன், அண்டர்ரைட்டிங் கமிஷன் வில் பி பெய்ட் டு த அண்டர்ரைட்டர் ஒன்லி ஆன் த இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் ஆர் டிபெஞ்சர். இஷ்யூ ப்ரைஸில் தான். இதில் இஷ்யூ ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஷேருக்கு வந்து பார் வேல்யூ, அதனால் அப்படியே 4 lakhஸில் எடுத்துட்டோம். ஆனால் டிபெஞ்சருங்கிறது வந்து இஷ்யூ ப்ரைஸ் வந்து 94 ருபீஸ் தான். டிஸ்கவுண்ட் கழிச்சிட்டு தான் நம்ம கம்பெனி வந்து அமௌண்ட் வாங்குறாங்க. அதனால் இஷ்யூ ப்ரைஸ் வந்து 94 ருபீஸ் தான். அதனால தான் அதுக்கு உண்டான 4 lakhஸில் 6% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 24,000, ஆனால் 24 24,000 போனால் 3,76,000 தான் வருது. அல்லது இப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ 4 lakhஸில் வந்து 4 lakhs வந்து டோட்டலாக 4 lakhs வந்து டோட்டலாக ஷேர்ஸ் வந்து அதாவது டிபெஞ்சர்ஸுடைய வேல்யூ, அதாவது 4,000 தான் இல்லையா? 4,000 டிபெஞ்சர்ஸு இன்ட்டு 94 ருபீஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து 3,76,000 வந்துடும். அதில் 2.5% டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா 9,400 டிஸ்கவுண்ட் டெபிட் பண்ணிக்கிறோம். ஸோ டிஸ்கவுண்ட் இல்லை, அண்டர்ரைட்டிங் கமிஷன். ஸோ அண்டர்ரைட்டிங் கமிஷன் ஆன் ஷேர்ஸ் 10,000 டெட்டார், அண்டர்ரைட்டிங் கமிஷன் ஆன் டிபெஞ்சர்ஸ் டெட்டார் 9,400. ஸோ டோட்டல் அண்டர்ரைட்டிங் கமிஷன் ஆன் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் பேயபிள் டு தாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா 19,400
800 நம்ம பே பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 என்ட்ரியில் செகண்ட் என்ட்ரியில் அண்டர்ரைட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஷேர்ஸுக்கு அவங்ககிட்ட பணம் வாங்கணும். 4வது என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர் அண்டர்ரைட்டிங் வாங்கினதுனால அவங்ககிட்ட இருந்தும் பணம் வாங்கணும். இப்போ 5th என்ட்ரி படி அண்டர்ரைட்டிங் கமிஷன் வந்து 19,400 கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் அமௌண்ட் ஷேருக்கும் டிபெஞ்சருக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கிட்டு கமிஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக ஸோ அதை வந்து கமிஷன் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம அண்டர்ரைட்டர் அப்படிங்கிற தாம்சன் கம்பெனிகிட்டருந்து நம்ம வாங்கினா போதும். அதுக்காக தான் அமௌண்ட்டு நம்ம வாங்குகிறோம். ஏன்னா வாங்குகிற அமௌண்ட் அதிகமாக இருக்கனால பேங்க் அக்கௌண்ட் எட்டார் டு தாம்சன் அண்ட் கோ எவ்வளோங்கிறது 95,800 போட்டிருக்கோம். எப்படி வருதுன்னா 40,000 ருபீஸ் ஷேர்ஸுக்கு வந்து வர வேண்டிய ஷேர்ஸ் அண்டர்ரைட்டிங் தாம்சனுக்கு இஷ்யூ பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ 40,000 400 இன்ட்டு 100 40,000க்கு ஈக்விட்டி ஷேருக்கு உண்டான பணம் வரணும். அதே மாதிரி டிபெஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75,200 அது என்ட்ரியில் போட்டிருக்கேன் 4th என்ட்ரியில். அது ரெண்டும் கம்பெனிக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு மைனஸ் கமிஷன் கொடுக்க வேண்டிய கமிஷன் வந்து பாருங்கள் 5th என்ட்ரியில் 19,400 அது போச்சுன்னா ரிமைனிங் பேலன்ஸ் வந்து 95,800 வந்து தாம்சன்ட்டு வந்து நம்ம ரிசீவ் பண்ணோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் எட்டார் டு தாம்சன் அண்ட் கம்பெனி பணம் வரதுனால பேங்க் அக்கௌண்ட் எட்டார் அந்த அமௌண்ட் கொடுக்குறது யார் கிரெடிட் த கிவர் வந்து தருபவரை வரவெழுதுன்னு சொல்லிட்டு தாம்சன் கம்பெனி வந்து 95,800 வந்து கிரெடிட் பண்ணிட்டோம். பீயிங் பேலன்ஸ் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் தி அண்டர்ரைட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் அண்டர்ரைட்டிங் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ஒன் மோர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து டிஸ்கவுண்டில் இஷ்யூ பண்ணுறோம் டிபெஞ்சர், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. மற்றபடியெல்லாம் வந்து வேறு எதுவுமே இல்லை, சிங்கிள் அண்டர்ரைட்டர் தான். அடுத்த இன்னொரு ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்டிபிள் அண்டர்ரைட்டர்ஸோ அது கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.